அன்புள்ள தோழர்களே, உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் வியூஸ் போகாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பொருளாதார ரீதியாக பெரும் தடையோட இருக்கிறோம். இப்போ நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தொகை எங்களுக்கு சேனல் நடத்த ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நீங்க ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தொடர்ந்து மாதம் மாதம் அனுப்புங்க. உங்க சப்போர்ட்னால தான் நம்ம எனவே பேசுவோம் தொடர்ந்து நடக்கும். உதவி கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் உதவ போகும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. வெறும் 17 மணி நேரத்துல செம்ம வைரலான ஒரு ரீல்ஸ் தான் இந்த ரீல்ஸ். எலெக்ஷனுக்கு முன்னாடி மே 5ஆம் தேதி போட்ட வீடியோக்கு அக்காவே ரிப்ளை கொடுத்து வீடியோ போட்டாங்க. அப்படின்னு கத்திட்டு வந்து எங்க அண்ணன் போட்ட முதல் கையெழுத்து பாத்தீங்கல்ல, சொன்ன சொல்ல காப்பாத்திட்டாரு. 200 யூனிட் ஃப்ரீ. அதாவது திமுக ஆட்சியில 1000 ரூபாய் பில் கட்டிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்ம அண்ணன் ஆட்சியில தாவேக்கா ஆட்சியில 800 ரூபாய்க்கு கம்மியா பில் கட்டினா போதுங்க. இதுதாங்க அண்ணனோட சீரிய திட்டம். இப்ப என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மூஞ்சில கரிய 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 பூசிட்டாரா எங்க அண்ணன். எங்க அண்ணனுக்கா அனுபவம் இல்ல, எங்க அண்ணனுக்கா மக்கள் மேல அக்கறை இல்ல, டனக்கனக்கா அப்படிங்கிற மாதிரி. பாத்தீங்கல்ல, எங்க தளபதி எங்க அண்ணனோட முதல் கையெழுத்து என்னது? 200 யூனிட் ஈபி ஃப்ரீ. இப்ப அந்த அக்காவே வந்து முதல் முறையா மன்னிப்பு கேட்டிருக்காங்க. தாவேக்கா ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஓட்டு கேட்டதுக்கு மன்னிச்சுக்கோங்க, இப்படியே ஆட்சி நடத்துனீங்கன்னா நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அக்கா சொன்னதை நீங்க அப்படியே கேளுங்க. இந்த வீடியோ வரும். டிவிகே ஆட்சியில சொன்னதெல்லாம் பொய்யாமா. அதுதான் அவங்க அண்ணன் சொன்னாங்கல்ல, வாயிலேயே வடை சொல்றதுக்கு நான் ஒன்னும் திமுக இல்ல தாவேக்கடா அப்படின்னு சொன்னதுக்கு அந்த அக்கா எதையோ எடுத்து எங்கேயோ அடிச்சிருக்கிறாங்க. நம்ம எதுவும் சொல்ல வேண்டியதில்ல. அண்ணே, நீ சொன்னதெல்லாம் ஒன்னும் செஞ்சு கிழிக்க வேண்டாம். நீ கொடுத்த வாக்குறுதியில ஒன்ன கூட நிறைவேற்றிராத. ஏன்னா நீ சொன்ன ஒன்னே பண்ணு மாதிரி இருக்குது. அதனால நீ என்ன பண்றேன்னா, வாயிலேயே வடை சுட்டுச்சுல திமுக, அந்த வடைய அப்படியே எங்களுக்கு கொடுத்துரு, எங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கும்னே. ஏன்னா அந்த வடை தான் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சரியா பண்ணிக்கிட்டு இருந்தது. நீ நீயே பண்ணு, அதை என்னைக்கும் நீ பண்ணாத. அக்கா உண்மையாலுமே பட்டைய கிளப்பி பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட பராசக்திக்கு சிவாஜி கணேசன் மாதிரி வீடியோ போட வேண்டியத வில்லி பாரதத்துல வர பாஞ்சாலி மாதிரி பேசியிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டேன், நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. அதாவது விஜய் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றியதால், அதாவது விஜய் எலெக்ஷன் டைம்ல கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றதுனால பாதிக்கப்பட்டேன், நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். நான் மட்டும் இல்ல, எல்லாரும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றதுனால. இனிமே நீங்க கொடுத்த எந்த வாக்குறுதியும் தயவு செய்து நிறைவேற்றிடாதீங்க. நீங்க திமுக அரசை என்ன வேணாலும் திட்டுங்க, நாங்க கை தட்டுறோம். ஆனா ஆட்சியை மட்டும் திமுக அரசு மாதிரியே நடத்திருங்க. ஏன்னா முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அவர்களுடைய திட்டங்களால் நாங்க பயன்பெற்றோம். நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறதுக்காகவே நாங்க பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கறத நீங்களே வச்சுக்கோங்க. முந்தைய ஆட்சி திமுக பீரியட்ல என்ன இருந்துச்சோ அதையவே கொடுத்தா போதும். அவங்க வாயால சுட்ட வடைய நாங்க மனசார சாப்பிட்டோம். ஆனா நீ கொடுத்த பண்ணு அது டீ பண்ணு. அதனால நடிகர் என்கிற சிஎமான திரு ஜோசப் விஜய் அவர்களே, உங்களுக்கு கொடுத்த அந்த 5 வருஷத்துலயும் திமுகவுடைய ஆட்சியில ஃபாலோ பண்ணதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருங்க. இல்லைங்க, நான் மக்களுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து கும்பிட்டு கேட்டுக்கிற ரிசைன் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு நாம சொல்லல. யாரு தாவேக்கா ஓட்டு கேட்டாங்களோ அவங்களே பாவம் கெஞ்சுறாங்க. யாரு தாவேக்கா ஜெயிச்ச அன்னைக்கு தானே ஜெயிச்ச மாதிரி சந்தோஷப்பட்டாங்களோ அவங்க இன்னைக்கு வருத்தப்பட்டு பேசுறாங்க. யாருமே 6ஆம் தேதி காலையில வந்து ரீல்ஸ போட்டாங்களோ, அண்ணனோட முதல் கையெழுத்து 200 யூனிட் ஃப்ரீ வச்சாரு வர ஆப்பு அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு ஐயோ எங்களுக்கு வச்சுட்டாரே ஆப்புன்னு கதறுன்னு கதறாங்க. இப்படிப்பட்ட உண்மையை சொன்ன ஒரு அக்காவை நம்ம பாராட்டணும். முதல் முறையா தைரியமா மனசால அக்கா மாறி இதுதான் உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. திமுக ஆட்சியே போதும்னு வெறும் 100 நாட்கள் கூட ஆகாத ஆட்சியை பார்த்து புளிச்சுன்னு துப்பிட்டாங்க. இதுக்கு அக்கா பிஞ்ச செருப்பெடுத்து பிய அடிச்சிருக்கலாம் தாவேக்கா ஆட்சிய. கண்டிப்பா அக்காவோட இந்த வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா தாவேக்காவின் அமைச்சரவை என்பது அப்படித்தாங்க இருக்கும்.
இனி யாராவது எப்பவும் எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சு திமுக ஆட்சியோட லட்சணத்தை பாருங்க. இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்து அவங்களுக்கு போட்டு கொடுத்துருங்க, வேலை முடிஞ்சது. ஏன்னா அவங்க ஆட்சியே அதில் ரீல்ஸில் வந்தது தானே, தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் தான் உங்ககிட்ட படிச்சு சொன்னோமே, சினிமா கவர்ச்சிங்கிறது வேற, அரசியல்ங்கிறது வேற. அவருக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது, நம்மளோட நலன்னா என்னன்னே தெரியாது. திரு ஜோசப் விஜய் அவர்களே, முதல்வரே, இப்ப சொல்லுங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லுங்க. 200 யூனிட் ஃப்ரீ கொடுத்தாலும் ஏன் மேல பழைய போடுறீங்க சொல்லுங்க. கரண்ட் பில் அதிகமா போட்டது நிர்மல் குமாருங்க, ஏன் மேல பழைய போடுறீங்க? நிர்மல் குமாருக்கும் எனக்கும் என்னங்க சம்பந்தம்? அன்னைக்கு எனக்காக ஓட்டு கேட்ட பிள்ளைங்களையெல்லாம் இன்னைக்கு எனக்கு எதிராகவே பேச வச்சுட்டாரு இந்த நிர்மல் குமாருக்கு மக்கள் மேல அக்கறை இல்லாம போனதுக்கு ஏன் மேல பழைய தூக்கி போடுறீங்க? இப்படி ஏதோ அக்கா மட்டும் பேசுச்சுன்னு நீங்க யாராவது நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தப்புங்க. இன்னும் நிறைய வீடியோ வந்திருக்கு. மே 4 நைட்டு விஜய் தாவேக்கா ஜெயிச்சதுக்கு பசங்க ரூம்ல கேக் வெட்டி கொண்டாடினாங்க. இனி நமக்கு விடிவு காலம் தான்டா, 200 யூனிட் ஃப்ரீடா, நமக்கு கரண்ட் பில்லு கம்மி ஆயிடுடா, இருக்கவே இருக்காதுடா, நம்ம பேச்சுலர்ஸ்டா அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா தென் இன்னைக்கு என்னடா அது, வீட்டு வாடகையை விட கரண்ட் பில் அதிகமா வந்திருக்குது. ஏண்டா என்னன்னு சொல்லி தோடா? அத எப்படியா வாயால சொல்லுவேன்? ஏய் ஐயோ என்ன காட்டியாத? என்னடா 20,000 ரூபாயா? ஏய் லூக்கி இங்க போறா. ஏய் செத்த போற மாதிரி பட்டு காக்குறான், அவன சொல்லுங்க. லியோ அங்க பாரு, நம்ம ரூம் கரண்ட் பில்ல பாரு, இந்த வந்தது 20,000. நீ என்னடா 5 பேர் இருக்க ரூமுக்கு இவ்வளவு வர வாடகை கூட வரலையே ஸ்கீ. ஏதோ புது வீட்டுக்கு போனா அட்வான்ஸ் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இல்லடா கேட்டு வச்சிருக்கிறாங்க. வீட்டு வாடகையை விட கரண்ட் பில்லு அதிகமா வந்தது. இதுதான்டா இத்தனை வருஷத்துல இதுதான்டா முறை. இந்த துண்டை மானிட்டர்ல போட்டதுக்கு பதிலா தலையில போட்டு அனுப்பிச்சிருங்களேன். யானை தன் தலையில் மண்ணை வாரி போட்டு கொண்டதுனால கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா தமிழ்நாடு மக்களுக்கு அது நடந்துட்டு இருக்குதே. மாப்பு வச்சு புட்டோமுடா நமக்கே நாம ஆப்பு. இப்படி ஒவ்வொருத்தங்களா கதறிக்கிட்டு இருக்காங்க. எதுல? இன்ஸ்டாகிராம்ல. யாரெல்லாம் வந்து ஓட்டு கேட்டாங்களோ, சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் தான் கேட்குறாங்க, நீங்க திமுக ஆட்சியை அப்படியே தொடர்ந்தா போதும்னு. விஜய், உங்க ஆட்சியை நீங்க தயவு செய்து நடத்திடவே வேண்டாம். உங்க தேர்தல் அறிக்கையில நாங்க இப்பவே வேணாலும் கிழிச்சு போட்டுறோம். தயவு செய்து இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்த ஆட்சியவே எங்களுக்கு கொடுத்துருங்க. அதைய பண்றேன் இதைய பண்றேன்னு சொன்னீங்க, இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா ஓட்டு கேட்டிருக்க மாட்டேன். இந்த ஓட்டு கேட்ட வாய் இது ஏதோ இன்னையோட முடிஞ்சிடும் நினைக்காதீங்க. 100 நாள் ஆட்சிக்கு இந்த வீடியோக்களே சாட்சி. அந்த ரீல்ஸே போதுங்க அப்படின்னு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பேசினாங்கல்ல. இந்த ரீல்ஸ் எல்லாம் நீங்க எப்ப பார்க்க போறீங்க கீர்த்தனா அவர்களே? ஏன்னா தமிழ்நாட்டுடைய அமைச்சரவையில இப்போ ஒரே ஒரு அமைச்சர் எல்லா துறைக்கும் பேசுவாரு. அவர் யாருன்னா அவருதான் ராஜமோகன். பட்டிமன்ற எக்ஸ்பீரியன்ஸ் சட்டமன்றம் வரைக்கும் அவருக்கு பயன்படுது. எதுக்கு 3 இல்ல பேசுறது. அந்தந்த துறையை சார்ந்த அமைச்சர்கள் அவங்க துறையை பத்தி இதுவரைக்கும் யாரும் பேசவே இல்லை. அப்போ முதலமைச்சர் அது வேணாம், விட்டுருங்க. இப்படி சம்பந்தம் இல்லாம பேசுற அமைச்சர்களும், சம்பந்தமே இல்லாம பேசுற அந்த அமைச்சரும், எந்த சம்பந்தமுமே இல்லை நான் பேச மாட்டேன்னு சொல்ற முதலமைச்சரும், தமிழ்நாடு இப்ப தாங்க இப்படியெல்லாம் பாக்குது. ஸோ எந்த ரீல்ஸால இவங்க ஆட்சிக்கு வந்தாங்களோ அதே ரீல்ஸ் இவங்க ஆட்சியை பத்தி என்னங்கிறத சொல்லிடுது. ஸோ ரீல்ஸில் வந்து ஆட்சி அது ரியல் ஆட்சி இல்லை, அது ரீல்ஸ் ஆட்சிங்கிறது ரீல்ஸே சாட்சி சொல்லுது. மக்கள் மீண்டும் ஒரு முறை திமுகவை நோக்கி திரும்பி இருக்கிறார்கள். இது மக்களுக்கு கிடைத்த சாபமா இல்லை திமுகவுக்கு கிடைத்த வரமா அப்படிங்கிறது தெரியல. வெயிலின் அருமை நிழலில் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. திமுகவை பத்தி அவங்க செஞ்ச சாதனைகளை பத்தி நாங்க பேசும்போதெல்லாம் உங்களுக்கு புரியல. திமுக என்றுமே மக்களுக்கான கட்சி. இனியாவது புரிஞ்சுக்கோங்க, இப்பவும் லேட் எல்லாம் கிடையாது. உங்க அண்ணா ஆட்சி நல்லா நடக்கணும்னு ஒரு வேளை நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இனி ஃபர்தரா வர வருஷங்கள்ல அகாடமிக் பீரியட்ல அந்த பை எலெக்ஷன்ல திமுகவை ஜெயிக்க வைங்க. அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் வருதுல்ல, அது மறந்தும் கூட விசில் பக்கம் போயிடாதீங்க. போக மாட்டீங்கன்னு தெரியும், போயிடாதீங்கன்னு சொல்ல வந்தேன். ஏன்னா மாநிலத்துல தான் இந்த தப்பை பண்ணிட்டோம், ஒன்றியத்துல இந்த தப்பை பண்ணக்கூடாதுல்ல. ஸோ இப்போ இருந்தே நம்ம பேசுவோம். நாம மட்டும் இல்லைங்க, இனி அவங்களும் நமக்காக தான் பேச போறாங்க. ஸோ தாவேக்காக்காக பேசிக்கிட்டு இருந்த நீங்க திமுகக்காக பேசுங்க.
திமுகக்காக பேசிக்கிட்டு இருந்த நாங்களும் திமுகக்காகவே பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.